வணக்கம். மைஃபேம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ராசி பலன்களை சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். நீங்களும் பார்த்து பயன்பெறுகிறீர்கள். அதே நேரத்தில் நிறைய கேள்விகளும் கேட்கிறீர்கள். இந்த ராசி பலன்கள் எங்களுக்கு முழுமையாக சில நேரங்களில் கிடைக்கவில்லை என்று குறைபடுகிறீர்கள். ஆனால் இந்த குறைகளுக்கு வேறு ஒரு காரணம் இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் பொதுவாக டிக்டாக் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இருந்தீர்கள் என்று சொன்னால் அதிலே முழுமையாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது எல்லா ராசிகளுக்கும் ஒரே நேரத்திலே பலன்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்று கடந்த காலத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். எனவே இதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்றால் டிக்டாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்கள் யாராவது ராசி பலன்கள் நிகழ்ச்சி எனக்கு சரியாக கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் அவர்களுக்கும் நீங்கள் வழிகாட்டுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாரம் 2/11/2025 முதல் ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். மேசராசி நேயர்களே, குடும்பத்தில் அமைதி நிலவுகிறது. தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குழந்தைகள் மூலமாக செலவுகள் சற்று அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர்களிலோ அல்லது வெளிநாடுகள் மூலமாகவோ ஏதாவது வியாபார தொடர்பு, ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கும். மேலும் புதிய தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு சில அன்பர்களுக்கு ஏற்படும். இது தவிர ஆலயங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால், குறிப்பாக அன்னதானம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த வாரத்தில் உங்களுக்கு முடிந்தது ஏதாவது செய்து பயன்பெறுங்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி சூரியனுடன் இணைந்து 6ஆம் இடத்திலே இருக்கிறார். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் எப்பொழுதும் பகை இருக்கிறது என்று நாம் கிரகங்களுக்கு இடையிலே உள்ள பகைகளை பற்றியெல்லாம் முன்னால் பேசியிருக்கிறோம். அதன்படி நோய் நொடிகள் உள்ளவர்களுக்கு இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர், அதாவது சுக்கிரனும் சூரியனும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களது நோய்களை குணப்படுத்தி விடுவார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இனிப்புரி சம்பந்தமான நோய்கள், அதே நேரத்தில் சிறுநீரகம் சம்பந்தமாக ஏதாவது குறைபாடுகள், இதில் ஏதாவது ஒரு நோய்களுக்கு நீங்கள் ஆளாகி இருந்தால் நல்ல மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய உடல்நலத்தை நீங்கள் இந்த வாரம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்றும், மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதும் போல் நடைபெற்று கொண்டு இருக்கும் என்றும் தெரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, புத பகவான் ராசிக்கு அதிபதி. அவர் நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் வக்ரம் பெற்று இருக்கிறார். சில நேரங்களில் புதிய வீடுகள் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கடைசி நேரத்தில் ஏதாவது சில குறைகள் ஏற்பட்டு காலதாமதம் ஏற்படலாம். ஆனால் கிடைக்காது என்று சொல்லவில்லை. காலதாமதம் ஏற்படுகின்ற காரணத்தால் மனம் சோர்வடைந்து விடக்கூடாது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கெல்லாம் இனி வரும் காலங்களில் சற்று மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த விடுமுறை காலங்களில் வெளியூர்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். காரணம், விடுமுறை ஆரம்பிக்க இருக்கிறது. இன்னும் ஓரிரு வாரத்தில் நீங்கள் வெளிநாடுகளுக்கு வேண்டுமென்றாலும் மாணவர்கள் தாய் தந்தையருடன் இணைந்து சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசி நேயர்களே, இந்த வாரத்திலே உங்களுக்கு ஏதாவது இதுவரை எதிர்பார்த்த காரியம் நடைபெறாமல் தடைகள் ஏற்பட்டு இருந்தால் அந்த காரியம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. பொதுவாக நீங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அளந்து பார்த்து செலவு செய்யக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவர்கள். ஆனால் திடீரென ஏதாவது உடனடியாக செய்துதான் ஆக வேண்டும்,
பொருளாதாரம் எப்படியாவது நமக்கு கிடைத்துவிடும் என்று சற்று அதிகமாக கற்பனை செய்து கொண்டு கடன் வாங்கி விடாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அப்படி கடன் வாங்குவதாக இருந்ததால் வங்கிகளை நீங்கள் சென்று அவர்களிடம் அணுகி உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி அவர்கள் கேட்கக்கூடிய தேவையான விஷயங்களை நீங்கள் டாக்குமெண்ட்டுகளை சரியாக கொடுத்து கடன்களை பெற்றுக்கொண்டு செலவு செய்யுங்கள். தனிநபரிடம் கடன் வாங்குவதை நிறுத்திவிடுங்கள் என்பதை இந்த வாரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிம்மராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்திலே நீசம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எனவே உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்களில் நல்ல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் உருவாகும். அதே நேரத்தில் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலமும் இந்த வாரத்திலே காணப்படுகிறது. மேலும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகங்களும் இருக்கிறது. அதே நேரம் ஒரு சிலர் புதிய தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் கையிலே முதல் இருக்குமேயானால் நீங்கள் ஆரம்பிப்பதற்கு எந்த தடையும் கிடையாது என்பதையும் தெரிந்து கொண்டு முழுமையாக செயல்பட வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒற்றுமை காணப்படுகிறது. அந்த ஒற்றுமை மூலமாக சில புதிய சாதனைகளும் செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கன்னிராசி நேயர்களே, இந்த வாரம் சுமாரான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கும். காரணம், நோயை கொடுக்கக்கூடிய இடத்திலே 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள், 2 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள், 3 கிரகங்கள் பார்வையிடுகிறார்கள் என்று சொல்வதையெல்லாம் விட அந்த 6ஆம் இடத்து அதிபதி சனி பகவானாக இருக்கின்ற காரணத்தால் அவர் ஒரு வகையில் உங்களுக்கு யோகத்தை செய்பவர்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கோ அல்லது உங்களது குழந்தைகளில் யாருக்காவது ஒருவருக்கோ ஏதாவது அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம் காணப்படுகிறது. அது சுமாரான ஒரு சிகிச்சையாகத்தான் இருக்குமே தவிர பயப்படக்கூடிய அளவிலே எதுவும் ஏற்பட்டு விடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மாலை வேளைகளில் ஆலயங்களுக்கு செல்லுங்கள். குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அது உறவுகளாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் அமைதியாக பேசி தீர்த்து கொள்வதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, ராசியிலே இருக்கக்கூடிய கிரகங்கள், குறிப்பாக சூரியன், மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். யாருக்காவது கடன் கொடுத்து இருக்கலாம். கடந்த காலத்தில் அந்த கடன்கள் திரும்பி வருவதில் ஏதாவது குறைகளும் இருக்கலாம். உங்களுக்கு தேவையான நேரத்தில் அந்த பண உதவி இல்லாமல் சில விஷயங்களில் காலதாமதம் ஏற்பட்டு அதனால் நல்ல பலனை அடைய முடியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகிறது. ஆனால் ராசிக்கு அதிபதி ராசியிலேயே இருக்கிறார். 8ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறார் அல்லவா அதே ராசிக்கு அதிபதி. சில நேரங்களில் இந்த கடன்கள் வராது என்று நினைத்து இருந்தாலும் கூட அந்த கடன்களும் திடீரென வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன கடன் என்றால், கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்காவது உதவி செய்து அந்த உதவிகளை அவர்கள் திரும்பி உங்களுக்கு கொடுக்காமல் இருந்து அவர்கள் மூலமாக ஏதாவது மன வருத்தங்கள் ஏற்பட்டு இருந்தால் அந்த மன வருத்தங்கள் எல்லாம் சில மாற்றங்களுடன் நல்ல நிலையை அடைந்து உங்களது பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் நீங்களும் அதற்கு கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, தொழிலில் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு தனி பாணி இருக்கிறது. எதை செய்தாலும் அதை சரியாக செய்ய வேண்டும். குறுக்கு வழியில் எதையும் செய்யக்கூடாது என்பது நீங்கள் அறிந்த ஒரு விஷயமாகும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கி இருந்தாலும் கூட அந்த உதவிகளை பெற்றுக்கொண்டவர்கள் உங்களுக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட காலம் வரை செயல்படக்கூடிய ஒரு நேரமும் இந்த வாரத்திலே ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்களோ அதே தொழிலை செய்யக்கூடிய உங்களது நண்பர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் வேறு தொழிலில் ஈடுபட்டு இருந்தால் அதற்கு நீங்கள் உதவலாம். நீங்கள் செய்யக்கூடியதையே அவர்கள் செய்தால் அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்ற உண்மையை இந்த வாரத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களே, அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது. காரணம்,
கடந்த 2-3 மாதங்களாக, குறிப்பாக 6 மாதங்கள் என்று கூட சொல்லலாம், ஏற்றம் இறக்கம் இதுவெல்லாம் ஏற்பட்டு பல சோதனைகளை கடந்து வந்து இருக்கிறீர்கள். இப்பொழுது அந்த சோதனைகள் படிப்படியாக மாற்றம் காண நேரம் வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். வெளியிடங்களுக்கு சென்று வாருங்கள். குடும்பத்தில் அமைதியாக இருப்பதற்கு குழந்தைகளுடன் நேரத்தை செலவழியுங்கள். குழந்தைகளுக்கு எது தேவையோ அதை செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளின் கல்வி விஷயத்தில் சற்று கவனமாக இந்த வாரத்திலே நீங்கள் செயல்பட வேண்டும். ஒரு சில நேரங்களில் ஏதாவது வெளியூர்களுக்கு சென்று வருவதற்கு பயண திட்டங்களை வகுக்கலாம். செய்யக்கூடிய தொழிலில் சற்று ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலும் படிப்படியாக இந்த வாரமோ அடுத்த வாரத்திலேயோ உங்களுக்கு நல்லது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உழைப்பை நம்பி நீங்கள் எவ்வளவு வயதானாலும் அந்த உழைப்பை மூலதனமாக போட்டு பல தொழில்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற்று இருப்பீர்கள். ஆனால் எந்த துறையில் நீங்கள் இறங்கி செயல்பட்டாலும் அந்த துறைகள் உங்களுக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும். மற்றவர்கள் மீது நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களது தொழிலில் கவனமாக இந்த வாரம் முதல் நீங்கள் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு ஆலோசனைகள் சொல்கிறேன் என்று உங்களது வேலையை மறந்துவிடாமல் இருப்பதை இந்த வாரம் நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். தொழிலில் குறைகள் எதுவும் கிடையாது. குழந்தைகள் மூலமாக நல்ல உதவிகளும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கவோ அல்லது உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளோ இருக்கிறது என்பதையும் ஒரு சிலர் தெரிந்து கொள்ள வேண்டும். கும்பராசி நேயர்களே, ராசியிலே சனி பகவான் இருக்கிறார் என்று பயப்பட வேண்டாம். அவர் ராசிக்கு அதிபதியாக இருப்பவர் உங்களை நிச்சயமாக பாதுகாத்து கொண்டு வருவார் என்பதை பல தருணங்களில் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். எனவே நீங்கள் போகிற பாதை சரியான பாதையாக இருக்குமேயானால் எவ்வித குறைகளும் வராது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டாலும் அது நல்ல இடமாற்றமாகத்தான் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பதவி உயர்வு என்று எண்ணிக்கொண்டு இருப்பவர்களுக்கு அது கனிந்து வருவதற்கு உண்டான காலங்களும் காத்திருக்கிறது. அதே நேரம் தொழில் சொந்தமாக செய்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுடன் இணைந்தும் தொழில் செய்தால் அதுவும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சில நேரங்களில் உடல் நலத்திலும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு உறக்கம் குறைவாக இருப்பது தெரிகிறது. அதை சரி செய்து கொள்வதற்கு சில ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். மீனராசி நேயர்களே, தொழில் சுமூகமாக போய்க்கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் 8ஆம் இடத்திலே சூரியனும் இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார், புதனும் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். எனவே கணவர் வழியில் சிறிய மன வருத்தங்கள் அல்லது மனைவி வழியில் சிறிய மன வருத்தங்கள் ஏற்படலாம். அவர்களது குடும்பத்தினர் மூலமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே நேரம் உங்களது குடும்பம், உங்களது குழந்தைகள், உங்களது உடல்நலம், உங்களது வேலைகள், உங்களது தொழில், நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகங்கள் இவைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த வாரம் முதல் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நீங்கள் நினைப்பவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து அதன் மூலமாக பிரச்சனைகளை தனது தலைமேல் போட்டுக்கொள்ளாமல் இருப்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.